ஹலோ ஹலோ ஹலோ. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே ஒரு அருமையான ஊருக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஊருனுடைய பெயரே வெள்ளக்கோவில்னு, அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கூட நீங்க கொடுத்தீங்க. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. வெள்ளக்கோவில்னு எதற்கு இங்க பெயர் வந்தது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களின் மனசு ஃபுல்லா வெள்ளந்தியானது. அப்படி வெள்ளந்தியான மனம் கொண்ட மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னா அதுல நம்மளையும் அழைச்சதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளவு வெள்ள மனசு இருக்கிறதுனால தான் நம்மளை அழைச்சிருக்காங்க. பேச்சுலகில் பூங்காற்றாகவும் எழுத்துலகில் சூறாவளியாகவும் அன்பு அள்ளி கொடுக்கறதுல தென்றலாய் விளங்கக்கூடிய என்னுடைய நடுவர் அவர்களே, நன்றிமா. எங்களுடைய தலைப்புல நின்று நாங்க பேசுங்க. எதிரணியை சேர்ந்த சகோதரர்களே, என்னுடைய அணியை சேர்ந்த சகோதரிகளே, உங்க ஃப்ளைட்டும் வருதுமா? ஆமா. இல்ல, இந்த புத்தக திருவிழா நீங்க கோவில்ல சாமிக்கு திருவிழா நடத்துவாங்க, கோவில்ல சாமிக்கு திருவிழா நடத்துவாங்க. ஆனா புத்தகத்தால ஒரு மனுஷன் சாமியா மாறுவாங்கிறதுக்காக புத்தகத்திற்கே திருவிழா நடத்துறாங்கன்னு சொன்னா இந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நிறைந்ததுங்க. இந்த வாசிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யும் ஒரு மனுஷனை அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் என் தலைப்புக்குள்ள வந்துருதேன். இப்போ அருமையான நபர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த புத்தக திருவிழால அழைச்சிருக்காங்க நம்மளுடைய விழா குழுவினர்கள். இப்போ நம்மளுடைய நடுவர் அவர்கள் இந்த வெண்முரசு அப்படிங்கிற புத்தகம், ஜெயமோகன் ஐயா எழுதின புத்தகத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா? அந்த பெரிய குண்டு புத்தகம் 20,000 பக்கம் உள்ள புத்தகம். அந்த 20,000 பக்கம் உள்ள அந்த புத்தகத்தை முழுமையாக வாசித்த பெருமை யாருக்கு உண்டுன்னு சொன்னா மரியாதைக்குரிய எங்களுடைய கவிதா ஜவஹர் அக்காவுக்கு உண்டு. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் மூலமா ஒரு பாராட்டுக்கள். உண்மையிலே இந்த கொரோனா காலத்தில் அதை வாசிச்சதுனால தான் நான் கொஞ்சமாவது மீண்டு வந்தேன். இன்னைக்கு கவிதா ஜவஹர் அக்கா இன்னைக்கு நம்ம வெள்ளக்கோவில்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாசிப்பு ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விடும் தெரியுமாங்க? இப்ப பேசும்போதெல்லாம் ஃபிளைட் மேலேயும் கிளியும் வந்துகிட்டு இருந்தது. இன்னும் 2 தினங்கள்ல அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய ஒரு இலக்கிய பெருவிழாவில் மதிப்பு மிகுந்த நடுவர் பேசவிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வாசிப்பு ஒரு மனிதனை மேலே உயர்வடைய செய்யும் என்பதற்கு நம்மளுடைய நடுவர் தான் சான்று. அப்படிங்கிற நடுவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த பேச்சாளர்களை கூடவே உட்கார வச்சிருக்கிறதுல இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியும் சொல்லிக்கிட்டு தான் எஸ்ரா தான் அழகா ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, ஒரு எந்த புத்தகமும் வாய் திறந்து பேசாது, ஆனா அந்த புத்தகத்தின் குரல் வாசகர்களுடைய மனசுல ஏதோ ஒரு வருடலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு நல்ல தலைப்பு அன்பு நிறைந்த மனம்னு கொடுத்துருக்காங்க. எங்க மஞ்சுநாத் அண்ணன் வந்தாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. எங்க அண்ணன் எப்போதுமே அன்பு நிறைந்தவங்க. அண்ணன் பேசும்போது ஒருத்த வார்த்தை சொன்னாங்க, குழந்தைங்க பூரா இன்னைக்கு ஃபுல்லா உறவுகள் சரியில்லாம கெட்டு போறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட பணம் வேணும்னு எங்க அண்ணன் சொன்னாங்க. உண்மைதானே? ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எங்க நம்ம பிள்ளைகளை கோடி கோடியா செலவு பண்ணி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்து ஃபெயில் ஆகக்கூடிய பிள்ளைகளும் இருக்காங்க. நம்ம இறைவனுடைய அருளால கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகளை சேர்த்து முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்னு சொன்னா எங்க நல்ல மனசு வேணுங்க. இப்போ பணம் தான் முக்கியம்னு இந்த வெள்ளக்கோவில் மக்கள் நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேடம், இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் இந்த விழாவை நடத்துறாங்க. மகாத்மா காந்தி, அந்த காந்தி தாத்தா இருக்கக்கூடிய படத்தை தான் நம்ம பணமா பாக்குறோம் இல்லையா? காந்தி தாத்தா இருக்கிற பணமா பாக்குறோம். ஒருவேளை பணம் தான் முக்கியம்னா பேனர்ல பணத்தை தானே போட்டிருக்கணும். 2 சைடும் பாருங்க. முதல்ல இருக்கக்கூடியவங்க ஏபிஜே அப்துல் கலாம், மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் நம்மளால மறக்க முடியுமா சார்? ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எங்க அவர் எத்தனையோ ராக்கெட்டுகளை அனுப்பி இருக்கிறார், ஒருபோதும் தன் பாக்கெட்டுகளை நிரப்பியதே இல்லை. அகிம்சையை போதித்த காந்தி அடிகளுக்கு கூட ஒரு எதிரி இருந்தான், ஆனால் அணு உலையை போதித்த அப்துல் கலாமுக்கு ஒரு எதிரி கூட கிடையாதுங்க. அப்துல் கலாம் ஐயா கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா நீங்க நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கண்டுபிடிப்புனா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டதற்கு அதற்கு மனம் அன்பு நிறைந்த மனசு உள்ள அந்த அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, எங்க நான் நிறைய ராக்கெட் விட்டுருக்கேன், பெரிய பெரிய பதவியிலலாம் இருந்திருக்கேன், ஆனா கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பள்ளி விழால பேச போனங்க, அந்த பள்ளி மாற்றுத்திறனாளிகள் பயிலக்கூடிய பள்ளிங்க. நிறைய எடை கொண்ட செயற்கை கால்களை பொறுத்துக்கிட்டு பிள்ளைகளாம் நடந்து போறதை பார்த்து கஷ்டமா இருந்ததுங்க. எடை குறைவான செயற்கை காலை கண்டுபிடித்தேன் இல்லையா, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள்லையே இதுதான் மிகச்சிறப்பான கண்டுபிடிப்பு என்று மனசு நிறைய அந்த ஐயா சொல்றாருன்னு சொன்னா எங்க பணம் இருக்கிறவங்களை நம்ம மறந்துருவோம் நடுவர்களே. பணம் ஒரு காலத்துல செல்லா காசா மாறிடும், ஆனா அன்பு நிறைந்த மனம் கொண்டவங்களை தாங்க காலம் முழுக்க உலகம் போற்றி கொண்டாடும் என்று சொன்னால்
அந்த மனசை நம்மளால விட்டுற முடியுமாங்க? இங்க டாட்டா, இங்க பிர்லா வச்சிருக்கலாம்ல, இங்க அம்பானி, இங்க அதானி வச்சிருக்கலாம்ல. நம்ம காமராஜர் ஐயாவை வச்சிருக்காங்க. விருதுகளுக்கே ஆசைப்படாத மனுஷன் விருது புட்டியில பிறந்தாரா இல்லையா? எல்லாம் நல்ல மனசு தானங்க காரணம். வெற்றி பெற்றால் தான் மகிழ்ச்சி என்பது இல்லைங்க, மகிழ்ச்சியா இருக்கிறதே வெற்றி தான். அப்புறம் ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார் அண்ணன், பணம். கல்யாணம்னா பணம் வேணும், குடும்பத்துல பொண்டாட்டி மதிக்கணும்னா பணம் வேணும். எங்க நாங்களாம் இன்னைக்கு பணத்தை எதிர்பார்த்தாதான் நடுவர் அவர்களை குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். வேற என்னம்மா? நல்ல மனசு இருக்கக்கூடிய என்ன சிரிக்கிறாங்க, உண்மையை நினைச்சாங்க குழுவினர் தாங்க இப்படி சிரிக்கிறாங்க. இல்ல நல்ல மனசு இருக்கிறவங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் நினைச்சு சிரிக்கிறாங்க. பணமாங்க முக்கியம். நல்ல ஒரு கைத்தட்டலும் அன்பான ரசிகர்களின் அன்பு மட்டுமே எங்களுக்கு போதுங்க. திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன், மணக்க மணக்க அல்வா மாதிரி பேசுறேன், எனக்கு பணம் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. நீங்க பேசவே வேண்டாம், மணக்க மணக்க அல்வாவை கொடுத்துட்டு போயிருந்தாலே நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம். இன்னைக்கு காலையில எல்லாம் என் வீட்டுக்காரு பட்டிமன்றமாமா கிளம்புதே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா ஒரு கவிதை சொல்லிதாங்க என்ன அனுப்பி வச்சாரு. என்ன கவிதை? உலகத்துல 7 அதிசயம்னு சொல்றாங்கம்மா. என்ன கேட்டா நான் 8 அதிசயம் இருக்குன்னு சொல்லுவேன். என்ன தான்னு கேட்டேன், நீதாமா அந்த 8வது அதிசயம்னு சொன்னாரு. பாவம், இவ்வளவு அப்பாவியா இருக்காரு பாருங்க. எல்லாம் மனசுங்க. அந்த பாராட்டக்கூடிய குணம் வந்து அன்பு நிறைஞ்சவங்களுக்கு தான் ஒரு உண்மைதானே மேடம்? ஒரு 4வது அதிசயம்னு ஒண்ணு இருக்கு, அது உங்க வீட்டுக்காரர் தான். உங்களையும் ஒரு அதிசயமா நம்புறாரு பாருங்க. ஏங்க நீயா நானானு வாழ்றது வாழ்க்கை கிடையாது, நீயும் நானும் வாழ்றது தான் வாழ்க்கை. அதனாலதான் ராமனையும் சீதையும் இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ராமன் சீதை மீது அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க, அதை விட ஒரு படி மேல சீதை ராமன் மீது அன்பு வச்சிருந்தாங்க. அதனாலதான் சீதை கழுத்துல இருக்கக்கூடிய மணிமாலை ஒரு தடவை அந்து விழும்போது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணிகளும் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு போச்சு. உண்மைதானங்கய்யா? இப்ப இந்த செயின் இந்த இடத்துல அத்து விடுங்கய்யா, என் வீட்டுக்காரோட பேரான ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு போகும் மேடம். அமைதியா இருக்குங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் கடுப்பேத்த கூடாது. இல்ல எங்க இந்த உலகத்துல நீங்க உங்க செயின் நீங்க அத்து ஏறீங்க, அந்த மனுஷரை கூப்பிட்டு அத்து ஏறீங்கன்னா அவரை பிடிச்சி ஜெயில வைக்கவா? இந்த இல்ல திருவள்ளுவரே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு 3 இயல்ல படைச்சாங்கல்ல மேடம். அறத்துப்பால்னா என்ன? நீதியின்றி அமையாது உலகு. பொருட்பால்னா என்ன? நிதியின்றி அமையாத உலகு. காமத்துப்பால்னா என்ன? நீயின்றி அமையாத உலகு. அதுதான். அதனாலதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, வள்ளுவர் கிட்ட போய் காதலை பத்தி கேட்ட வள்ளுவர் சொன்னாரு காமத்துப்பாலை படின்னு சொன்னாரு. காமத்துப்பாலை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன், அதுல வள்ளுவனும் வாசுகையும் சிரிச்சபடியே என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கவிக்கோ சொல்றாருன்னு சொன்னா, நீயா நானானு வாழ்ற வாழ்க்கைக்கு மத்தியில அன்பு நிறைஞ்ச மனசு போதுங்கய்யா. காலம் முழுக்க அவனுக்கு அவ துணை, அவளுக்கு அவன் துணை, சந்தோஷமா வாழ்றோம் பாத்தீங்களாங்க. அததானங்க வெளிநாட்டுக்காரங்களை இன்னைக்கு நம்மள அண்ணாந்து பார்க்காங்க. வெளிநாடுகளில் எல்லாம் கோவில்களும் குடும்பங்களும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் நம்முடைய அன்பு திருநாட்டில் மட்டும்தாங்க ஒவ்வொரு குடும்பங்களுமே கோவில்களாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு அன்பு தானங்க ஒரு காரணம். நீங்க குடும்பத்துல மட்டும் அன்பு இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க ரோட்ல போறவங்க அண்ணெல்லாம் ஹெல்மெட் போடாம போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்மெட்டால ஃபைன் வாங்கினாங்க ஒருத்தர் இருப்பாரு, அதுக்காக சொல்ல மாட்டாரு பாதுகாப்பா இருக்கணும்னு ஹெல்மெட்டை போடணும். அண்ணன் அங்க நிக்காங்க, ஹெல்மெட்டை போட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சைடு இல்லாம வந்தோம்னா அங்க நிக்கிறாங்க, இப்படி திரும்பி இந்த சந்து வழியா போங்க அப்படிம்பாங்க. மனுஷனுக்கு செய்யற உதவியை பாருங்க. சைடு ஸ்டாண்ட எடுக்காம போயிருப்போங்க, அந்த சைடு ஸ்டாண்ட எடுத்து விட்டு போங்க. எங்க அது கூட பரவாயில்லைங்க. 108ல யாரோ உயிருக்கு போராடி ரோடு வழியா நடந்து போய்கிட்டு இருப்போம், அந்த வீட்டு காதுல சின்ன குழந்தை காதுல அந்த 108 ஆம்புலன்ஸோட சவுண்டு கேட்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரேயர் பண்ணிக்கோமான்னு அந்த தாய் அந்த பிள்ளைக்கு கச்சு கொடுக்குறா பாத்தீங்களா? அந்த அன்பு தாங்க கடைசி வரைக்கும் மனுஷனை வாழ வைக்கும். நீங்க இந்த உலகத்துல நீர் இல்லாம வாழலாம், நிலம் இல்லாம வாழ முடியாது, காற்று இல்லாம வாழ முடியாது நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த உலகத்துல சாப்பாடு இல்லாம கூட நம்மளால வாழ்ந்துட முடியுங்க, தண்ணி இல்லாம கூட நம்மளால வாழ்ந்துட முடியும். நமக்கு பிடிச்ச அன்பானவங்க நம்ம பக்கத்துல இல்லைன்னா அந்த ஒவ்வொரு நொடியும் நமக்கு நரகமாக தானங்க மாறும். இந்த அன்பு நிறைந்த மனசு தானங்க வாழ்க்கையை மேல கொண்டு போய் விடும். ஒன்று சொல்லட்டா மேடம்? சொல்லுங்க, 2 சொல்லுங்க. இந்த உலகமே நினைச்சாலும் ஒரு உண்மையான அன்பை நமக்கு தர முடியாது. இந்த உலகமே நினைச்சாலும் ஒரு உண்மையான அன்பை நமக்கு தர முடியாது. ஆனா ஒரு உண்மையான அன்பானவங்க நினைச்சா இந்த உலகத்தையே தர முடியும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு நிறைஞ்ச மனசு தாங்க வாழ்க்கையை மேல கொண்டு போய் விடும். இந்த மதங்களே என்னங்க சொல்லுது? எங்க அன்பே சிவம்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்புதான் உன் பலவீனம் என்றால் உலகத்தில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் அன்னை தெரசா சொன்னாங்க.
அன்புதான் இறைவனின் உறைவிடம்னு நபிகள் சொல்றாங்கன்னு சொன்னா மனசு நிறைய என்னைக்குமே அன்பு வேணும். அதனாலதான் உடம்புல 3 வகையான பள்ளம் இருக்கா. மூளையில ஒரு பள்ளம் இருக்கு, இதயத்துல ஒரு பள்ளம் இருக்கு, வயிற்றுல ஒரு பள்ளம் இருக்கு. வயிற்றுல இருக்கக்கூடிய பள்ளத்தை உணவை கொண்டு போய் நிரப்பணுமா சார்? தலையில இருக்கக்கூடிய பள்ளத்தை அறிவை கொண்டு போய் நிரப்பணுமா? இதயத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தை அன்பை கொண்டு போய் நிரப்பணும்னு சொன்னா பணம்னு சொல்றாங்களே, அந்த பணத்தை வச்சு அன்பான உறவுகளை நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியுமாங்க? ரோட்ல உள்ள பள்ளத்தை தான் எதை கொண்டு மடைக்க முடியல. நம்மளும் ஓட்டு போட்டுட்டே தான் இருக்கிறோம். பணம் இல்லைன்னு சொன்னா நம்மளை ஏழைன்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனா அன்பான உறவுகள் நம்ம பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அனாதை என்று குறிப்பிடுவார்கள். என்று சொன்னால் அன்பு நிறைந்த உறவுகள் தாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடித்தரும். இந்த அன்பு நிறைஞ்ச மனசு என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை ஏற்படுத்த தெரியுமா மேடம்? நீங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சுகந்தின்னு ஒரு டீச்சர் நாகப்பட்டினத்துல பள்ளி மாணவர்களை எல்லாம் வேன்ல ஏத்திக்கிட்டு வண்டியில போயிருக்காங்க. விபத்துக்குள்ளாகி அந்த வண்டி அந்த குளத்துல கவுந்துருது. அந்த குளத்துல பிள்ளைகள் எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா தான் உயிரை காப்பாத்திருக்கலான்னு மேலே ஏறி வந்திருக்கலாங்க. ஆனா அந்த பொண்ணு தன்னால முடிஞ்ச 12 உயிர்களை காப்பாத்திட்டு செத்து போச்சுங்க. நம்ம அப்துல் காதர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தான் அந்த பொண்ணை இப்படி எழுதினாரு. அன்பு நிறைஞ்ச மனசு இருக்கிறவங்க தான் உசுர கூட கொடுக்க துணிவாங்க அப்படிங்கிறத ஒரு கவிதையில சொன்னாருங்க. அடி பெண்ணே சுகந்தியே, எல்லாரும் முழுகாமல் தான் பிள்ளை பெற்றிருப்பார்கள், ஆனால் நீ மட்டும் தானடி தண்ணீரில் முழுகி முழுகி 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தாய் என்று சொன்னால். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நெல்லையில வெள்ளம் வந்தது. ஆமா, இப்ப நெல்லை வெள்ளம் எங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு சார். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நிறைய காலம் ஆணுச்சு. எங்க நெல்லையில வெள்ளம் வந்திருக்கும் போது ஒரு ட்ரெயினை ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தவங்கலாம் சர்ச்சில் அடைக்கலமானாங்க. சாப்பாடு போட்டாங்க 2-3 நாட்கள். பக்கத்துல இருந்தவர் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் கிட்ட கேட்டாங்களா, ஐயா ஐயப்பன் கோயில மாலை போட்டிருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அந்த பாதிரியார் சொன்னாரா, எங்களுடைய இயேசு மனிதத்தை தான் காப்பாற்ற வேண்டுமே என்று சொன்னாரை தவிர மதங்களை காப்பாற்றணும்னு ஒரு பொழுதும் சொல்லலையா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம மதுரையிலங்க எங்க இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய மெட்ரிக் பள்ளியில படிக்கிறத பெருமையா நினைக்கிறோம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞன் இப்படி கவிதை எழுதுனா, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம்ங்க. தாம் புள்ள இல்லாட்டி கூட பரவாயில்லங்க, மதுரையில ஆயி பூரணம் ஆயிங்கிறவங்க கொடிக்குளத்தை சேர்ந்தவங்க பல கோடி மதிப்பிலான நிலத்தை கவர்மெண்ட் பள்ளிக்காக கொடுத்தாங்க. அப்படின்னா ஒரு அன்பு தாங்க எதெல்லாம் செய்யலான்னு துணிச்சலை ஏற்படுத்தும். பணங்க கொரோனா காலகட்டத்தில் பணக்காரனும் வீட்டுக்குள்ளதான் இருந்தான், ஏழையும் வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 பேர் நமக்காக நாட்டில் வேலை செஞ்சாங்க இல்லையா? மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை நண்பர்கள், துப்புரவு தொழிலாளிகள் என்று சொன்னால் ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல பாராட்டுகளை தெரிவிக்கணுங்க. நிறைவா ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நடுவர் அவர்களே. எங்களுடைய வண்ணதாசன், எங்க நெல்லைக்காரர், எங்க வண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாங்க ஒரு கவிதையில, எங்க யானை கூட்டத்தை கூட இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியுதுங்க, ஆனா மண்புழுக்களை தான் பார்க்க முடியலன்னு ஒரு கவிதை எழுதினாருங்க. அதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில ஒரு பதில் கொடுத்தாரு. யானை கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியும், ஆனா ஒரு மண்புழுவை பார்க்க முடியாது அப்படிங்கிறத எப்படி ஒரு எழுத்தாளன் சொல்ல முடியும்? மனசு நிறைய அன்பு இருக்கிறவன், மனசு நிறைய பரிவு இருக்கிறவன், மனசு நிறைய மனிதநேயம் இருக்கிறவரால் மட்டும்தான் இப்படி ஒரு கவிதையை எழுத முடியும் என்று ஒரு எழுத்தாளனுக்கு மகுடம் சூட்டுகிறான்னு சொன்னா, புத்தகம் என்பது வாசகனுக்கும் எழுத்தாளனுக்கும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலம் என்று சொன்னால் அந்த புத்தகம் கூட மனிதனுக்கு அன்பதாங்க சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்குது. பணம் கொடுத்து புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் அலமாரியில் அடுக்கி வைக்கிறத விட்டுட்டு 4 பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிற ஆர்வத்தை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, இந்த உலகத்தில் 2 கரங்கள் தான், ஒன்று பற்ற கொடுப்பது, மற்றொன்று பற்றி கொள்வதே என்று சொன்னால் உறவுகளை பற்றி கொள்ளும் போதுதான் மனதின் அன்பு புரியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா, திருநெல்வேலியுடைய